காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சியும் கூட வந்து மீன் குழம்பும் பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். அது என்னங்கிறத போக போக வந்து சொல்கிறேன். கருப்பு கவுனி அரிசியை ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வந்து நிறுத்திட்டு நல்லா மிக்சியில் போட்டு குறக்கிறப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சு இறக்குனா போதும். சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தண்ணியை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கிண்டாமல் வந்து விட்டுட்டேன். அதனால் வந்து அரிசி அடியிலே வந்து தேங்கிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக வந்து அடி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் போட்டு அதை கிண்டி வந்து இறக்கியாச்சு. பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து கார்னில் வந்து ரைஸும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்சு மினி பைட்ஸும் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கஞ்சி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து அதை அரைச்சி ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.